எதிர் வீட்ல ஒரு பையா அவன் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீயா ஹேர் கட் பண்ணிருக்கான். இத பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டா இருந்துச்சு. ச்சே, இந்த மாரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லையேன்ட்டு. இருந்தா மாசம் மாசம் ரூ. 200 சேவ் பண்ணலாம். கட்டிங் சீரியஸ்ல இன்னைக்கு டே 27. மார்னிங் பிளாக் காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஆஸ் யூஷுவல் இருக்க ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு வெயில் கிளிக்க இளநியை குடிக்க ஆப்பிளை கடிக்கன்ட்டு ஒரு மாதிரி நல்லாவே போச்சு இன்னைக்கு. ஆஃப்டர்நூனாக லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங்காக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன். போகிற வழியில் காடிக்கு பெட்ரோலை போட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷனு. ஒன்று வடபழனியில், இன்னொன்று வண்ணாரப்பேட்டையில். ரெண்டுமே ஆப்போசிட்டு. பட் போயே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. சரி, போனதுக்கு ஒரு 3 சப்பாத்தியை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற ஹை கேலரிஸ் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி 2வது ஃபங்க்ஷன் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு செம பசி. சரி, லைட்டாக ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு வயிறை ஃபில் பண்ணிக்கினேன். இவன் நம்ம ப்ரூஸ்லியோட அண்ணன் பிராக்லஸ் தான். இவன் கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து தேவையான விட்டமின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இதோட இந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். டே பை டே என்னோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.